நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜான்சன் அவர்கள் ரெஸ்ல்மேனியா 41 முடிஞ்ச கையோட ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வரப்போறாருங்க. ரெண்டாவதா டாக்டர் தக்னாமிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஜான்சனா WWE பண்ணியிருந்தாரு, அது திரும்ப கொண்டு வருவாங்களா? அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் அவர்கள் ரெஸ்ல்மேனியா 41 ரிட்டர்ன் தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போறோம்னா த 16 டைம் வேர்ல்டு சாம்பியன், த கோட் ஆஃப் WWE ஜான்சினா அவர்கள். ஸோ தப்பாக சொல்லிட்டேன், ஹில்டன் ஜான்சினா, வில்லன் ஜான்சினா இப்போதைக்கு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு ரெஸ்ல்மேனியா 41 கோடி ரூட்ஸோட மோத போறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான ஹைப்னஸ் தான் வந்துட்டு இப்போதைக்கு கரெக்டாக ஸ்மாக்டவுனில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோடி ரூட்ஸ் ஜான்சினா பற்றி பேசியிருப்பாரு. ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியா 41 வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை சீனா வின் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக அது ரீமேட்சாக நடத்தி அகெயின் அவர் லாஸ் பண்ணதான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோடி ரூட்ஸ் ஒரு ஸ்ட்ரைட்டாக நடந்தாலும் அகெயின் ஒரு ரைவல்ரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியா 41 ஜான்சினா வெர்சஸ் கோடி ரூட்ஸுக்கான அந்த மேட்ச் முடிஞ்ச கையோட அந்த வீக்கில் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு நம்ம ஜான்சினா அவர்கள் வர போகிறாருங்க. ஸோ ரெஸ்ல்மேனியாவில் தோத்ததுக்கு அப்புறமும் கூட வரலாம், ஸோ ஜெயிச்சாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெஸ்ல்மேனியாவில் ஜான்சன் அவர்கள் இந்த மேட்ச் கலந்து முடிஞ்ச கையோட அந்த ஸ்மாக்டவுன் அந்த வீக்கில் நடக்கிற ஸ்மாக்டவுனுக்கு நம்ம சீனா வரப்போகிறாரு. அண்ட் அந்த ஒரு ஸ்மாக்டவுன் மட்டும் இல்லை, ரெகுலராக நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு அண்ட் ஒரு சில டேட்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தந்த டேட்ஸில் நம்ம சீனா வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாருங்க. அண்ட் ரெண்டாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டாக்டர் தக்னாமிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் WWE ஆரம்ப காலத்தில் நம்ம ஜான்சினா பண்ணியிருப்பார். ஏர்லி 2K கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸுக்கு தெரியும் டாக்டர் தக்னாமிக்ஸ் கேரக்டர் எந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் நம்ம எல்லாரும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வரும்போதே ஒரு கூலான ஒரு ஸ்லீவ் காஸ்டியூம் போடுவார், தொப்பியை வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ மாற்றி சங்கிலி மாதிரி ஒரு செயின்லாம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேப் சாங்லாம் பாடிட்டு கூலான ஒரு ரேப் சாங்லாம் பாடுவாருங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஆப்போனண்ட்டை கலாய்க்கும் போது கூட ரொம்பவே 18+ வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ப்பாருங்க. அதுவும் ஒரு பேச்சா சொல்ல மாட்டேன், சாங்காக பாடி காட்டி கலாய்ப்பார். அந்த மாதிரி ஒரு ஹில்டன் வந்து ஜான்சனா பண்ணியிருந்தாரு ஆரம்ப காலத்தில். டாக்டர் தக்னாமிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு டாக்டர் தக்னாமிக்ஸ் கேரக்டரை திரும்ப ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போதைக்கு ஜான்சினா வந்துட்டு ஹில்டன் பண்ணியிருக்காரு, ஆனால் ஒரு கேரக்டர் வைஸ் சேஞ்ச் ஆகுவாரான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாகப்படுது. இப்போதைக்கு நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது ஒரு கேரக்டர் ஒரு புதுசாகவே பண்ண தேவையில்ல, பழைய கேரக்டராக ப்ரீவியஸ் கேரக்டராக ஒன்று பண்ணியிருந்தாரு ஆரம்ப காலத்தில் டாக்டர் தக்னாமிக்ஸ். அந்த டாக்டர் தக்னாமிக்ஸ் கேரக்டரை திரும்ப ஜான்சனாவை பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. இப்போதைக்கு அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போகுது, டாக்டர் தக்னாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிமிக். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிருக்கலாம் ஸோ டாக்டர் தக்னாமிக்ஸ் கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது ஜான்சனா ஹில்டனாக இருக்கிறாரு, அதே மாதிரி பழைய கேரக்டர் டாக்டர் தக்னாமிக்ஸ் கேரக்டரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ பார்க்கலாம், ஏன்னா இந்த வருஷம் தான் கடைசி வருஷம் ஜான்சனாக்கு. இதை வந்து நிறைவேற்றினாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மேபி கொஞ்சம் லேட்டாக கூட ஆக்கலாம், பட் இப்போதைக்கு கரண்ட்டாக ஆக்கினாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாக்டர் தக்னாமிக்ஸ் கேரக்டர் திரும்ப வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த ஜான்சனா வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும்? பேபி ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இத்தனை வருஷம் நம்ம பார்த்து பாருங்க ஜான்சனாவை ரொம்ப பிடிக்குமா? இல்லை ஆரம்ப காலத்தில் டாக்டர் தக்னாமிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அந்த ஒரு கிம்மிக்கில் நடந்த ஜான்சனாவை உங்களுக்கு பிடிக்குமான்றத கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம மூணாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா யாரை பற்றியும் பார்க்கல, போன வாரத்தோட WWE ஷோஸை பற்றி பார்க்க போகிறோம். போன வாரத்தோட ஷோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஷோ எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்ததுங்க. காரணம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை எலிமினேஷன் சாம்பியன் ஈவெண்ட் நடந்தது, எல்லாருமே பார்த்துருப்போம். மெயின் ஈவெண்ட்டு வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி டியூஸ்டே வந்துட்டு ரா. ஸோ ராவில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ ரியா ரிப்ளேக்கும் மற்றும் ஈயோ ஸ்கைக்கும் சாம்பியன் வின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி NXTயில் வந்து பார்த்தீங்கன்னா ஷான் ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் சாம்பியனை வின் பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி நேற்று நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஷின்சுகே நாகமுராக்கும் எல்ஐ நைட்டுக்குமான யூஎஸ் சாம்பியன் நடந்திருக்கும். ஸோ யூஎஸ் டைட்டில் மேட்ச் நடந்திருக்கும். யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் அங்கே வந்துட்டு நம்ம எல்ஐ நைட் அவர்கள் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ போன வாரத்தோட WWE ஷோஸ் எல்லாமே ஃபேன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸான வீக்னே கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய டைட்டில் சேஞ்சஸ் நடந்தது, என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்தது. ஸோ பார்க்கலாம். போன வாரம் வந்து பெஸ்ட்டாக கொடுத்தாங்க, அதே மாதிரி இந்த வாரமும் தருவாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரெஸ்ல்மேனியா வரை கிட்ட நெருங்கி வருதுங்க. ஸோ எண்ணி பார்த்தா கூட 20 நாள் கூட ஆகாது, அடுத்த மாதம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க WWE, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கடைசியாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின். 90s கிட்ஸுக்கு தெரியும் இவர் யாரு எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் தெரியுங்க ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், பட் இப்போ அன்ஆக்டிவாக இருக்கிறாரு. ஸோ ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் அவர்கள் ரெஸ்ல்மேனியா 41ல் ஒரு அப்பீராதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இப்போதைக்கு ரூமராக தான் போகுது. ஸோ ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் ஏன் முதல்ல ரெஸ்ல்மேனியா 41க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நிறைய பேருக்கு ரெஸ்ல்மேனியா 41க்கு ஹைப்னஸ்க்காக வரலாம்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. கண்டிப்பாக அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ கோடி ரூட்ஸ்க்கு ஆதரவாக யாருமே இல்லை. இப்போதைக்கு நீங்கள் ஜான்சினாக்கு ஒரு டீம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராக் இருக்கிறாரு. ஸோ ராக்கு கீழே தான் நம்ம சீனா வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக இருக்கிறாரு. ஸோ அதனால சீனாக்கு பாதுகாப்பாக ராக் இருக்கிறாரு. ஆனால் கோடி ரூட்ஸ்க்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக ஸ்மாக் டவுனில் இருக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. பட் ரெஸ்ல்மேனியா 41ல் ஒருவேளை கோடி ரூட்ஸ்க்கு சப்போர்ட் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினை அப்பீராதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ஸோ இது வந்து ரூமராக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் அந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச்சில் இன்டரப்ட் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரூமர்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் கோடி ரூட்ஸ்க்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீனாக்கு சப்போர்ட்டா ராக் இருக்கும்போது கோடி ரூட்ஸ்க்கு சப்போர்ட்டா நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ரூமராக தான் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நமக்கே தெரியும் போன வருஷம் ரெஸ்ல்மேனியா 40 வந்துட்டு எந்த அளவுக்கு ஹைப்னஸ் இருந்தது. அந்த ஹைப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தரமான மேட்ச் தான், சர்ப்ரைஸான ரிட்டர்ன்ஸாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பில்டப் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சர்ப்ரைஸும் வந்துட்டு அந்த ரெஸ்ல்மேனியா 41 மேட்ச்சில் இருக்கலாம். அப்படி சர்ப்ரைஸ் இருக்கும் பட்சத்தில் கோடி ரூட்ஸ்க்கு ஆதரவாக ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் இப்போதைக்கு ரூமர் போகுது வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை வந்தால் நல்லா இருக்குமா இல்லையான்றதை உங்கள் கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ரெஸ்லிங் ஹேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் தமிழில் பார்க்க முடியும். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.